அடேங்கப்பா! ஒரே நிமிஷத்துல மிக்ஸி இல்லாம சட்னி செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க. வீட்டில் கரண்ட்டே இல்லைனாலும் நம்மளால ஒரே நிமிஷத்தில் சட்னி செய்ய முடியுங்க. அந்த ரெசிபி செய்யறதுக்காக 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, சின்ன சின்னதாக பூண்டு பற்கள் 10, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 4 பத்தையே தேங்காய் துருவல் துருவி எடுத்திருக்கேன், கருமையெல்லாம் நீக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, வரமிளகாய் 10 மீடியம் சைஸ். இது எல்லாத்தையுமே நாம் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நான் அயன் பேன் தான் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஓரளவுக்கு சூடான உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை தான், ஆனால் சூடாகணும், அதுக்காக நம்ம வறுக்கிறோம். நல்லா சூடுபடுத்திக்கிட்டால் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டுடுச்சு. நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்ததுனால உடனே வறுபட்டுடுச்சு. சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வேர்க்கடலை வறுத்த அந்த பேன்லேயே நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கிட்டால் போகிறோம். நல்லா சூடாகணும், அதுக்காக தான் நம்ம வறுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம ஒரே பேன்லேயே வறுத்துக்கலாம், ஆனால் தனித்தனியாக தான் வறுக்கணும். சில பொருட்களை மட்டும் நம்ம சேர்த்து வறுக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. லைட்டாக நிறம் மாதிரி வருது பாருங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே தட்டில் அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி கொட்டிக்கோங்க. இப்போ அடுத்ததாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு வறுக்க வேண்டியிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. லேசாக நிறம் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு அப்படியே கோல்டன் கலராக வருது. எதுவுமே எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க, நம்ம ட்ரையாக தான் வறுக்கணும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மறுபடியும் அந்த பேனையே வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற வரமிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிளகாயோட நெடி வராது. இதை நீங்கள் டிப்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பையும் மிளகாயும் சேர்த்து ஒரு பரட்டிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதிலே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பொடிசாக எடுத்துருக்கிறதுனால நான் 10 பல் எடுத்திருக்கேன். தோலோடு எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த 4 பொருள் மட்டும் மொத்தமாக சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, இது எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுமே, எப்படி ஒரு நிமிஷத்தில் சட்னி செய்ய முடியும்ன்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நாம் சேர்த்த மிளகாய் பாருங்கள் நிறம் மாதிரி வந்திருக்கு. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. பூண்டும் லேசாக நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக துருவி வச்ச தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். லேசாக நிறம் மாதிரி வரணும். கை விடாமல் பரட்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஒட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வந்துட்டுருக்குது. இந்த கலர் நமக்கு வந்தாலே போதும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கருகிடும். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்ததுனால ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு எனக்கு வறுக்கிறதுக்கு. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது ஏற்கனவே காஞ்ச தேங்காய்ங்கிறதுனால சட்டுன்னு வறுபட்டுரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்துட்டோங்க. இதை நல்லா ஆற விடணும். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தான் அரைக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, மிக்ஸியே இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் சட்னி அரைக்கிறோன்னு சொல்லி டைட்டிலில் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு தடவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் நம்ம சட்னியை தயார் பண்ண முடியும். நான் அதையும் உங்களுக்கு தயார் பண்ணி காட்ட தான் போகிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு பேட்சுக்கு. அதிகமாக இருந்தால் 2 பேட்ச் போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லை மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். கருவேப்பிலை எல்லாமே நல்லா பாருங்கள் வறுபட்டுருக்கு, அப்படியே பவுடர் ஆகுது எடுத்தால். மிளகாயும் நல்லா வறுபட்டுருக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அரைச்சாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக தான் நாங்கள் அரைப்போம். அதனால் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்சியை ஓட விட்டுக்கலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா அப்படியே பரப்பி விட்டுடுங்க ஸ்பூன் வச்சு. இதில் சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது, நல்லா சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இது கண்ணாடி பாட்டிலில் இதில் பீங்கான் ஜாடி அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. நான் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம 1 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டரே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நான் பொடி கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. நம்ம வறுக்கிறதுக்காக பயன்படுத்தின அதே பேனை தான் தொடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம் சேர்த்துட்டு ஒரு பரட்டுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, சட்டுன்னு பொரிஞ்சிடும். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 இனுக்கு கருவேப்பிலை அதை உருவி விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தாளிப்பு தயாராகிடுச்சு. நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலந்துருங்க. அவ்வளவுதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் சட்னி பார்க்கும்பொழுதே. நாம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண மிக்ஸ் மாதிரியே இல்லை பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சட்னி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க, இல்லை தண்ணியாக பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஒர்க்கிங் உமன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த சட்னி வந்து கெட்டு போயிடும், அதாவது மூசி போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பொடியில் தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு சாப்பிடும் பொழுது தண்ணியை கலந்துட்டு சாப்பிடும் பொழுது ஃப்ரெஷ்ஷான சட்னி சாப்பிட்ற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வெளியில் போயிட்டு வரும்போது சட்னி ரெடி பண்ண முடியலன்னா சட்டுன்னு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி தாளிப்பு கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்து ஆச்சரியப்பட வைக்கலாம். நம்ம ஆஃபீஸ்க்கும் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டூருக்கு போகும்போதும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அருமையாக இருந்தது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நீங்கள் கேட்பீங்க ஏன் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு காட்டலன்னு. நான் இட்லி தோசை இன்னும் ரெடி பண்ணலை, அதனால் சட்னி மட்டும் நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், உங்களுக்காக நான் டேஸ்ட் காட்டுறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா அந்த உளுத்தம்பருப்பு அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது. வரமிளகா சேர்த்ததுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. தேங்காயும் சேர்ந்து நல்லா அரைப்பட்டிருக்கு. மொத்தத்தில் சொன்னால் 100% சூப்பராக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye.